ஹே guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி ஏதாவது குக் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் முன்னாடியே நான் பிளான் பண்ணி ஒருத்தன்ட்ட சொன்னேன். ஆனால் இன்னும் அவன் ஏஞ்சிக்கல. டைம் வந்து இப்போது 10:30. ஸோ நாங்கள் என்ன குக் பண்ண போகிறோன்னா, தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி பட்டர் சிக்கன் வித் கார்லிக் நான் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா என்னோட ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், எது ஓப்பன் பண்ணாலும் சரி எல்லாருமே இந்த ரெசிபி வந்து பண்ணியிருக்காங்க. லிட்டரலி ஃபாரினர்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஃபுட் அப்படின்னாலே இதுதான் பண்ணுறாங்க. பட் நாங்கள் இன்னும் இது வரைக்கும் நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணல, வெளியில் சாப்பிட்ருக்கோம். ஸோ அதாவது வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் அவன் வரல. ஸோ அவன் வரத்துக்குள்ளே ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி லைட்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஸோ என் வீட்டில் வந்து இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் மெலன் இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு ஒரு ஜூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐ ஹேவ் சம் பிரெட் அண்ட் எக்ஸ். ஸோ அதை வச்சு ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை துரத்தி விட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் மேக் ஆர் பிரேக்ஃபாஸ்ட். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்லிக் நானுக்கு வந்து தேவையான திங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு நானுக்கு வந்து ஈஸ்ட் போட்டு நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவில் போட்டு அதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது வந்து ரைஸ் ஆக விடணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பண்ணிட்டு இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா 1 டீஸ்பூன் ஆஃப் ஈஸ்ட்டு, இது கூட வந்து அப்புறம் இல்லை 2 டீஸ்பூன் ஆஃப் ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர். இதை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே புசு புசுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுத்து மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஈஸ்ட் வந்து நான் போட போகிறேன். போட்டாச்சு. ஐயோ 2 டீஸ்பூன் தானே போடணும், 1 டீஸ்பூன் தான் போட்டேன். ஓகே, ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 டீஸ்பூன் நம்ம இதுலேயே மெஷர் பண்ணி போட்டுப்போம். 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணோன்னா வார்மான வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணோம். கொதிக்கிற தண்ணியை ஊற்றினோன்னா செத்து போயிடும் ஈஸ்ட்டு. இந்த லைட்டாக சூடாக இருக்குது, அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து வார்ம் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து வந்து பார்ப்போம் இது ரைஸ் ஆகுதா இல்லை நம்மளுக்கு பல்பு கொடுக்குதான்ட்டு. ஸோ ஈஸ்ட் வந்து இப்போ ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நல்லா புசு புசுன்னே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 கப் ஆஃப் மைதா, அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஆயில் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ப்ரூஃப் ஆக விடணும். ப்ரூஃபிங் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது புசு புசுன்னு வரணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதை பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை பிசைஞ்சிட்டேன். இந்த சப்பாத்தி மாவை பிசைகிறத விட இந்த மைதா மாவு பிசைகிறது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. பட் எப்படியோ பிசைஞ்சிட்டு அதை வந்து இப்போ கொஞ்சம் நேரம் புஃபுன்னு வரத்துக்கு வந்து விட்டுருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து பட்டர் சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வைப்போம்.
சிக்கன் மேரினேட் ஆகிற கேப்பில் நான் வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஏஞ்சிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு சிக்கனோட அந்த கிரேவி ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம நான் பண்ணலாம். ஸோ அப்போ தான் அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு பவுலில் போட்டு இதே கடாயில் வந்து அந்த கிரேவியை வந்து நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து உடனே அந்த வெங்காயம் தக்காளி போடாமல் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி போட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு சில மசாலாஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோன்னா அதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அப்படியே அரைச்சி எடுத்துருவோம். ஸோ அதுதான் வந்து விஷயம். ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து ஆனியன். நானே இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யணும்னா, ஸோ அதனால் வந்து இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ரெசிபி எடுக்காமல் ஓரளவுக்கு வந்து ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி வீடியோவாக தான் பார்த்து பண்ணுறேன். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒன்றொன்றுத்தையும் ஒவ்வொரு கடாயில் செஞ்சு ஒரு 10 கடாய் ஆக்காமல் ஒரே இதுலேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். மோர் லைக் அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு 1 pot ரெசிபி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இது. ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம் போல் இருக்குது. இதே இதுலேயே ஃப்ரை பண்ணிட்டோமா, இப்போ இதே இதுலேயே இந்த சாட்டே பண்ணிட்டு இந்த கிரேவிக்கானதை வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ இதில் இப்போ வந்து நான் ஆனியன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் சாட்டே ஆகட்டும். அது கூட வந்து லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஆக்சுவலாக இஞ்சி அண்ட் பூண்டை நார்மலாக உரித்து அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை போடுவாங்க. பட் என்கிட்ட அது இல்லை, இஞ்சி இல்லை. அதனால் நான் வந்து லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து அந்த தக்காளி எல்லாமே போய் மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அதுக்குள்ளே அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா நான் வந்து ரெடி பண்ணிடலாம். ஐ திங்க் இது வந்து ஆல்ரெடி ப்ரூஃபிங் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ரெடி பண்ணி சூடாக தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே இதில் வந்து பட்டர் வந்து தடவி விட்டுறலாம். மெல்ட் ஆகுது பட்டர். ஸோ நான் வந்து அழகாக வந்துருச்சு.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் அப்போ சாட்டே பண்ணி வச்சுருந்தேன். அந்த எல்லா ஐட்டம்ஸையும் நான் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். Finally, cooking is done. Output. கிரேவி ஊற்றிடும் போலையே. ஸோ நான் இதில் வந்து எந்த ஒரு ஃபுட் கலரிங்குமே போடல. அதனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு ரெட்டிஷாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் தருவாங்கள்ல அந்த மாதிரி இல்லை. நான் வந்து நேச்சுரலாக எனக்கு எப்படி வந்துச்சோ அப்படியே தான் நான் செஞ்சுருக்கேன். நோ ஃபுட் கலரிங் ஆடட். ஸோ டைம் ஃபார் டேஸ்ட் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் டைம் தான் செஞ்சுருக்கேன். ஸோ சூப்பராக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு. ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கான்னு கேட்டால் நோ, டீசெண்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இந்த நான் வந்து கொஞ்சம் குக் ஆகணும்னு நினைக்கிறேன். மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஹோம் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.